நிறைய பேருக்கு வந்து இந்த நாகமச்சம் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் கரெக்டான இன்ஃபர்மேஷன் யாரும் கொடுக்கறது இல்லை. நம்ம மக்களே வந்து எல்லாமே வந்து அறகுறையாக தான் தெரிஞ்சுக்கிறாங்க. உங்களை மாதிரியான ஆட்கள் தான் நீங்கள் கரெக்டாக சொல்வீங்க. இந்த நாகமச்சம் அப்படின்னா என்ன, அது யாருக்கு நல்லது செய்யும், யாருக்கு கெட்டது செய்யுமா? நாகமச்சம்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க முன்னோர்கள் யாருன்னா அந்த எப்படி பண்ணை தொட்டு சர்ப்பம் சொல்லுவாங்க, அங்கே இருக்கிற இது வந்து அடிச்சிருப்பாங்க. அது எப்படின்னா 2 பேர் பின்னின்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அவங்கள அடிச்சாங்கன்னா அந்த நாகதோஷம் சர்ப்பம் வந்து மச்ச அவதாரத்தில் அந்த அம்மாவுக்கு இங்கே தான் இருக்கும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும். ஓகே, இப்போ உதாரணத்துக்கு கெட்டது கொடுக்கணும், என்ன மாதிரியான கெட்டதுமா கொடுக்கும்? கெட்டது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்காது. இந்த கல்யாணம் இதுவே நிறைய பிரச்சனை வரும். கல்யாணம் நடக்காது, கல்யாண பிரச்சனை வரும், கிட்ட வரும் நின்றுடும். அப்புறம் அது மீறியும் கல்யாணம் நடந்தாலும் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் வரும். ஓகே, இப்போ யோகத்தை கொடுக்கும்னு சொன்னீங்க இல்லையா? யோகத்தை கொடுக்குறவங்களுக்கு வந்து அவங்க என்ன மாதிரி பண்ண இன்னும் யோகமாவாங்க? அவங்க அதாவது இந்த அம்மாவை முழுமையாக நம்பி அவளுக்கு வந்து சகல ஒவ்வொரு பௌர்ணமிக்கு பூஜை இன்னும் அதிகம் பண்ண அவளுக்கு பிடிச்சமானதெல்லாம் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இன்னும் அதிகம் அது கிடைக்கும். இன்னொன்று, சில பேருக்கு வந்து அவங்க வந்து ஆன்மீக ஈடுபாடு அதிகமாக இருக்கும். நான் உங்களை மாதிரியான ஆட்கள் சொல்லுவேன், எங்களை மாதிரி சாதாரண மக்கள் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இந்த ஆன்மீகத்துக்குள்ள அந்த ஈடுபாடு இருக்கும். அது எதனால? இப்போ சில பேருக்கு வந்து ஒரு அம்மனை ஒரு இல்லை ஆண் தெய்வத்தை ரொம்ப பிடிச்சிருக்கும். அதில் ரொம்ப இதுவாக போக பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பேசுவாங்க, என்னை விரும்பி கும்பிட்றாங்க, இது பண்ணாங்கன்னா அப்போ ரொம்ப அதிகம் காட்டுவாங்க அவங்கக்கிட்ட. அவங்களுக்கு அந்த உணர்வு எப்படின்னா, இப்போ வீட்டில் ஏதோ கணவர் மனைவிக்கு பிரச்சனையோ அப்போ இவங்கள யாருன்னா ஒருத்தர் நினச்சிக்கிட்டாங்கன்னா அந்த அவங்களுக்கு அந்த ஒரு நிம்மதி சாந்தம் கிடைக்கும். வணக்க மக்களே, இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் யாரு அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு முன்னாடி இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அம்பத்தூர்ல இருக்கோம். அம்பத்தூர்ல வந்து வெள்ளை நாகாத்தம்மன் கோவில் இந்த இடத்துல தான் இருக்கும். என்னடா இது வெள்ளை நாகாத்தம்மன் கோவில் அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கிறது எனக்கு நல்லாவே தெரியுதுங்க. இது ரொம்பவே சிறப்பான ஒரு கோயில். சொல்லும் போது எனக்கு அப்படியே சிலுக்குதுங்க. அதாவது வெள்ளை நாகாத்தம்மன் அப்படின்னாலே நிறைய பேருக்கு வந்து வெள்ளையில நாகம் இருக்கா அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பீங்க. அந்த டவுட்ஸ், உங்களோட குவெஸ்டின்ஸ்க்கான முழு வீடியோ தாங்க இது. நம்ம வந்து இங்க நாகமணி அம்மாவை சந்திக்க இருக்கோம். வணக்கம் அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேங்கம்மா. அம்மா, ஆக்சுவலாக வந்துட்டு இந்த வெள்ளை நாகம் அப்படின்னாலே நிறைய பேருக்கு ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கும். நாகம் வந்து வெள்ளையில இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு, எப்படிமா அது? இவங்க பார்த்தீங்கன்னா இதுவே பார்த்தீங்கன்னா பியூர் வெள்ளை, நடுவில் ப்ளூ கலரில் அந்த அம்மா இருப்பாள். எனக்கே தெரியாது அந்த அம்மா அந்த மாதிரி இருப்பாங்களா எனக்கு தெரியாது. குழந்தையில அதுக்கப்புறம் கிட்ட வந்து கனவுல காட்டுவாங்க எனக்கு அந்த ஒரு மாதிரி வெள்ளையா. நான் ஏதோ வேறு ஏதோ நினச்சிப்பேன், இவங்க வெள்ளை நான் தெரியாது, ஏதோ ஒரு இது மாரி புழுகு அந்த மாதிரி நினச்சி நான் அப்படியே இது பண்ணி விட்டுருவேன். ஆனால் நான் எங்கே போனாலும் தொடர்ந்து நிழல் போல் வரும் அந்த வெள்ளை கலரில் நாகம் மாரி என் கூட பின்னாடியே வரும். அப்போயும் நான் சாதாரணமாக விட்டுடுவேன். வீட்டில் இருக்கும்போதும் சரி, இல்லை என் மனசு ரொம்ப கஷ்டப்படும் போதும் சரி, அந்த மாதிரி தான் அந்த அம்மா வந்து என் கூட இருந்தாங்க. முதல் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான். சின்ன வயசில் எனக்கு இந்த அம்மா வரதில் எனக்கு தெரியாது, அந்த அம்மா கூட இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 15 வயசுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப நாங்கள் இருந்தது குவார்ட்டர்ஸு. அங்கே இருக்கும்போது 15 அப்போது மனசு ரொம்ப கஷ்டத்தோடு உட்காந்து இருக்கும்போது அந்த அம்மா நான் என் பக்கத்தில் உட்காந்து ஒரு சிரிப்பு சத்தம், ஒரு கொலுசு சத்தம். அவள் பார்த்திங்கன்னா குழந்தை உள்ளத்தில் தான் இருப்பாள், நம்மளை மாரி இதுவாக இருக்க மாட்டாள். அவள் வந்து ஒரு சின்ன ஒரு குழந்தை மாரி இருப்பாள். என்னை கை இது பண்ணுற மாரி இருந்தது. அப்போது அந்த அம்மாவை தொடும்போது எனக்கு ஒரு மனசு ஒரு சந்தோஷம் கிடைச்சிது. எனக்கு மற்றதெல்லாம் நான் மறந்துட்டேன் அந்த டைமில். அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அந்த அம்மாவை ரொம்ப கும்பிட ஆரம்பித்தேன். நான் கண்ணை மூடினாலும் சரி, எங்கே இது பண்ணாலும் சரி, இந்த அம்மா தான் எனக்கு தெரியும், வெள்ளை நாகம்தான். அப்புறம் தான் எனக்கே அது மேலே அந்த அம்மா இருக்கிறான்னு அந்த ஒரு நம்பிக்கை வந்து, ஓ நம்ம மேலே இந்த அம்மா தான் இருக்கிறா இது பண்ணி. ஆனால் முதல் பார்த்திங்கன்னா அம்மா இருக்கும்போது வயிற்றுல இருந்து இந்த அம்மா தான் உருவாக்கி வந்திருக்கிறா. அம்மா வயிற்றுல உருவாகும்போது அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா 5 மாதம் வயிற்றுல இருக்கும்போது அப்போ சும்மா போயிருக்கிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு, அத்தையும் அம்மாவும் போயிருக்கிறாங்க. அப்போ அந்த டைமில் ஒரு கோவில் சாமி வந்து அம்மாவே வந்து சொல்லியிருக்கிறா, உனக்கு இதுதான் கடைசி 5ஆம் பிறக்கும், பொண்ணாக பிறக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறா அம்மா. அது சொன்னோடனே அம்மா நம்பிக்கை இல்லை, அதெல்லாம் இதில் இருக்காது, இல்லை கடைசி இது நான் தான் பிறப்பேன் அவளுக்கு, அதேமாதிரி வாக்கும் கொடுப்பா அப்படின்னாங்க. எங்கள் அம்மா அதை மறந்துட்டாங்க. அதை மறந்துட்டு என்னோடய பேர் பார்த்திங்கன்னா இன்னொரு பேர் இருக்குது, ஜாதக பேர் பார்த்திங்கன்னா இன்னொரு பேர் இருக்குது, ஸ்ரீதேவின்னு பேரை வச்சாங்க. அதை வச்சோன்னே அம்மா என்ன பண்ணிவிட்டு அம்மா போட்டுட்டா உடம்பெல்லாம். எனக்கு போட்டோன்னே எங்கள் அம்மா ஒன்றுமே புரியாமல் பயந்துருந்தாங்க. அப்புறம் எங்கள் அத்தை வந்து சொன்னாங்க, இதுமாரி அங்கே ஒரு கோவிலை நம்ம இது பண்ணோமே, அங்கே சாமி வந்து சொல்லிட்டு திருப்பி அந்த கோவிலுக்கே கொண்டு போனாங்க. அங்கே பார்த்தா ஐயர் தான் வந்து இருக்கிறாரு, அம்மன் இல்லை. அப்புறம் ஒரு வயசானவங்களை திருப்பி அந்த அம்மா வந்து என்னோடய பேரை வந்து வைக்க சொன்னால் நீங்கள் உங்கள் இதை பேரை வச்சுட்டிங்களேன்ட்டு இது பண்ணும்போது
அப்போ தான் வந்து தரையில் அந்த தரையோடு தரை பொங்கல் வச்சு அந்த அம்மா பேரை கூப்பிட்டு அப்போ அந்த அம்மா சொன்னான், ஒரு குறிப்பிட்ட வயசு இதாகும்போது என் பாலகி எல்லா மக்களுக்கும் உதவியாக இருக்கிற மாதிரி தான் பண்ணுவேன் நான் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அதுக்கு அம்மா அதே சொன்னோன்னே என்னோட பேர் அப்போ தான் நாகமணின்னு வச்சாங்கம்மா. ரொம்ப அருமை. நீங்கள் வந்து அந்த வெள்ளை கலரில் அந்த நாகத்தை பார்ப்பேன் அப்படின்னு சொன்னீங்க. ஆமாம்மா, பார்த்துருக்கேன். அது எப்போ முதல்ல நீங்கள் பார்த்தீங்க? நான் முதல் அதை 15 வயசில் பார்த்துருக்குறேன். அந்த டைமில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு கல்யாணம் ஆகி இந்த இடத்துக்கு வந்தோம். இந்த இடத்துக்கு வந்து இடம் வாங்கி வந்தோம். வந்து அப்போ கடைக்கால் இங்கே போட்டாங்க. இந்த இடத்துல இப்போ பெரியப்பாளத்தை மட்டும் கடைக்கால் போடும்போது மேஸ்திரி வேலை செய்யும்போது அம்மா இங்கே வாங்கலைன்னாரு. என்னன்னு பார்த்தா அந்த இடத்துல வெள்ளை நாகம் ஒரு 4 அடியில் இருந்தது. அப்பா 4 அடியில் இருந்தாங்க. இருந்த உடனே அப்போ உடனே என்ன ஆயிடுச்சு, எனக்கு பார்த்து ரொம்ப இது மனசு சந்தோஷமாயிடுச்சு. சரி அந்த இடத்த அப்படியே விட்டுடுங்க, எதுவும் பண்ணாதீங்க அப்படின்ட்டேன். மேஸ்திரி அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. நாங்கள் பின்னாடி மட்டும் வீடை கட்டணும். இந்த பக்கம் ஒரு தோட்டமாகவே வச்சுருந்தேன். அந்த அம்மாவுக்கு வாசனையான பொருள். இங்கே பார்த்தீங்கன்னா துளசி மாடம். இந்த அம்மா முதல் இந்த இடத்துல இருக்கும்போது துளசி மாடமாக தான் வச்சோம். அந்த இடத்துல அம்மா வளர்த்தின்னு இது பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து சொன்னேன், எனக்கு பால் வை, அதுக்கப்புறம் கோவில் கட்டு அப்படின்னாங்க எனக்கு. அப்போ எனக்கு என்னென்னா கோவில் கட்டுறது ஒன்று இது கிடையாது, நம்ம எப்படி கட்ட போகிறோன்னு மனசில் ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தேன். ஆனால் நிறைய பிரச்சனை வரும்னாங்க. அதேமாதிரி எனக்கு நிறைய பிரச்சனை வந்தது. கோவில் கட்டும்போதுக்கெலாம் ரொம்ப பிரச்சனை வந்தது. நான் இது பார்த்திங்கன்னா 20 வருஷமாக சும்மா சிம்பிளாக கூப்பிட்டுருந்தேன். இந்த அம்மா இங்கே தான் வளர்ந்தாங்க. அந்த அம்மா வேப்ப மரமாக வளர்ந்தாங்க. வளர்ந்து அந்த இடத்துல சிம்பிளாக கும்பிட்டுன்னு இருப்பேன். அந்த அம்மாவை கும்பிட்டுட்டு இது பண்ணி கம்னு விட்டுருவேன். அதுக்கப்புறம் ஒரு கோவில் சமயபுரத்து அம்மா கோவிலுக்கு ஒரு கோவில் இது, அந்த கோவிலுக்கு போவேன் அடிக்கடிக்கு. அங்கே தான் போய் மூலஸ்தானத்துக்குலாம் அபிஷேகம்லாம் பண்ணுவேன். அதுக்கப்புறம் அந்த அம்மா இறந்துட்டாங்க. இறந்த உடனே அந்த அம்மா சொன்னாங்க கனவுல அன்றைக்கே வந்து, நான் இங்கே என்ன சாமி கும்பிட்டு அப்படியே அங்கே கும்பிடு அப்படின்னாங்க. சரி அதுக்கப்புறம் இங்கே எப்படி நான் இந்த அம்மாவை உருவாக்குது, வெள்ளநாகம்மா எப்படி உருவாக்குதுன்னு அப்போ அம்மாட்ட கேட்கும்போது, நான் இந்த சைடு இங்கே வந்துட்டேன், எனக்கு இங்கே மூலஸ்தானம் கட்டுங்க அப்படின்னு சொன்னேன். நான் கேட்டேன், அம்மா உன்னை எப்படி, எனக்கு கையில் காணிக்க எதுவும் இல்லை, நான் உன்னை எப்படி உருவாக்க போகிறேம்மா அப்படின்னு. நீ கவலைப்படாத, அது எதுக்கு நான் பார்த்து எப்படி பண்ணும் எனக்கு தெரியும்னு. இது அதுமாரி வந்து தான் வாங்கி கொடுத்தாங்க அம்மா. எங்கள் அம்மா தான் வாங்கி கொடுத்தாங்க. இவங்கள வாங்கி கொடுத்து இந்த இடத்துல கட்ட ஆரம்பித்து நிறைய பிரச்சனைலாம் வந்தது. இன்னும் பார்த்தீங்கன்னா எங்கள் பையன் கணவர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரச்சனை பண்ணாங்க. அப்போல்லாம் சாமி கிட்ட இது பண்ணாத, ரொம்ப இதாகும் அப்படி இப்படிலாம் சொன்னாங்க. ஆனாலும் அந்த அம்மாவை தான் நான் நம்பினேன். நீ தாம்மா எல்லாம் கூட இருந்து நான் முடிச்சு தரேன், நீ என்ன ஆசைப்பட்டு. ஏன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த அம்மா நான் ஆசைப்பட்டு தான் எனக்கு முடிச்சு கொடுத்துக்கிறான். நான் மற்றவங்ககிட்ட யாருக்கிட்டையோ ஒரு இதுவோ இது பண்ணல, வேண்டுவேன் அந்த அம்மாட்டம்மா நீ கூட இருந்து எனக்கு முடிச்சு கொடுமான்னு. அதேமாதிரி எனக்கு இந்த ஒரு ஆலயத்தை வாக்கு கொடுக்கும்போது ஒவ்வொருத்தராக வேண்டுதல், அவங்க வேண்டுதல் முடிஞ்சுது. ஒவ்வொருத்தர் காளியம்மன், கருப்புசாமி, சப்தகன்னிங்க எல்லாருமே ஒவ்வொருத்தர் வேண்டுதலுக்கு அவங்கவுங்க வாங்கி கொடுத்தாங்க வெள்ளநாகம்மா. அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டாங்க அந்த அம்மா வெள்ளநாகம்மாவா. இங்கே வந்து நான் இங்கே முழுமையாக அமர்ந்துட்டேன், எனக்கு இங்கே இது பண்ணினாங்க. இப்போ அந்த அம்மாவை கட்டி உருவாக்கி கொண்டு வச்சுருவேன். இது 5 வருஷமாக இங்கே இதாக சும்மா சிம்பிளாக கட்டி அம்மா இது பண்ணி. எனக்கு இன்னும் என்னென்னா இந்த அம்மா வெள்ளநாகம்மா அவளோட கோவில் பார்த்தீங்கன்னா இந்த இவர் கேரளாவில் இவர் ஐயப்பன் பார்த்தீங்க தெரியுங்களா, அவங்களுக்கு இந்த சுருவோடுலாம் போட்ட மாதிரி அந்த மாரி தான் இவளுக்கு கட்டணும் மூலஸ்தானம்னு பார்த்தீங்கன்னா. அது நான் இன்னும் கட்டல, அதுவும் கட்டுவேன். ஏன்னா என் அம்மா செஞ்சு கொடுப்பா. இவ்வளோ பண்ணவங்களுக்கு அது பண்ணி கொடுக்க மாட்டாங்களா, எங்கள் அம்மா அதுவும் பண்ணி கொடுப்பாங்க. அது ஒரு ஆசை எனக்கு. சூப்பர்மா. ஆக்சுவலாக இந்த கோயிலில் என்ன மாதிரியான பிரச்சனை உள்ளவங்க வருவாங்கம்மா? எல்லா பிரச்சனையும், கல்யாணம் ஆகாதவங்க, குழந்தை இல்லாதவங்க, உடம்பு சரியாமல் இருக்காங்க, அப்புறம் கணவன் மனைவி பிரிஞ்சு இருக்கிறவங்க, இதாவது நிறைய பிரச்சனை இருக்குதுங்களா, கெட்டது கழுப்பு அந்த மாதிரி சிறு குழந்தைங்க பிரச்சனைகள், நிறைய பிரச்சனைகள்லாம் வந்திருக்கிறாங்க. ஆனால் எங்கள் அம்மாட்ட வந்து எல்லாமே நல்லதே ஆயிருக்குது. இப்போ கூட இப்போ இந்த எப்படி சொல்ற, போன வாரம் ஒருத்தர் ஒரு ஐயா வந்து சோழிநகர்லேருந்து வந்தார். அவருக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ பிரச்சனை, ஃபேமிலியில் பிரச்சனை, ஒரு பொருள் ரொம்ப நாளாக ஆசையாக வாங்கணும் இது பண்ணி அது தடை போட்டுக்கினே இருந்ததுங்களாம். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு 10 செகண்டில் என்ன நினைச்சாலும் தெரியும், அந்த பொருள் அவர் கிடச்சிச்சிங்களாம். அதுக்காக இன்னைக்கு திருப்பி வந்தார் அந்த அம்மாவை பார்க்கறதுக்கு. வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டார். இன்னொரு இதுவும் கோரிக்கை சொல்லிக்கிறார் போது, அந்த அம்மா முடிச்சு தரேன்னாங்க. இன்னொருத்தவங்களும் அதேமாதிரி வந்தாங்க, சாமி கட்டு போட்டு வச்சுருந்தாங்களாம். அதை வந்து அம்மா கட்டு உடைச்சி இது பண்ணி கொடுத்தா, அதுவும் பண்ணுவோம் அம்மா. கட்டு உடைக்க எதுவும் பண்ணி கொடுப்பா அம்மா எல்லாத்தையுமே. அந்தமாரி இதெல்லாம் பண்ணுவாங்க. அப்புறம் கல்யாணம் ஆகாதவங்க இங்கே வர வச்சு அந்த அம்மா சாங்கியம் பண்ணி கல்யாணம் முடிச்சு கொடுப்பா அம்மா. குழந்தை இல்லாதீங்க முக்காசி பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே கோவில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டின்லேருந்து முஸ்லீம்லேருந்து நம்ம கோயிலுக்கு வந்து அம்மா பார்த்துருக்கேன், பதிவில் நிறைய இதில் பார்த்தேன் நான். கிறிஸ்டின் முஸ்லீம் எல்லாமே பார்த்தீங்கன்னா அது வந்து எங்கள் அம்மாட்ட வந்து இது பண்ணிக்கிறேன். ஆனால் அம்மா எல்லாருக்குமே நல்லது தான் இது வரைக்கும் பண்ணியிருக்கிறா. யாரையும் வந்து இங்கே வந்து கெட்டு நொந்து போய் இதானதில் எல்லாம் நல்லா சந்தோஷமாக தான் இருந்துட்டு போயிருக்கிறாங்க. ஒரு பூஜை அம்மாவுக்கு நடந்துன்னு வருது எல்லாமே. அண்ட் வியூவர்ஸ், அதாவது வந்து இந்த வெள்ளை நாகாத்தம்மன்
கோயில், நீங்க பானு நகருக்குள்ள வந்துட்டீங்கனாலே இந்த புதூர் மேடம் சொல்றாங்க இல்லையா, இந்த இடத்துல வந்து யாரை கேட்டாலுமே கண்டிப்பா அவங்க வந்து சொல்லுவாங்க, நாங்க அப்படிதான் வந்தோம், லொகேஷன் வச்சு பிளஸ் கேட்டும் வந்தோம், அந்த அளவுக்கு ஃபேமஸான கோவில் இது. அம்மா இன்னொரு சந்தேகம் அம்மா, அதாவது பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த நாகமச்சம் இப்ப இருக்கிற காலகட்டத்தில் கரெக்டான இன்ஃபர்மேஷன் யாரும் கொடுக்கறது இல்லை. நம்ம மக்களே வந்து எல்லாமே வந்து அறகுறையா தான் தெரிஞ்சுக்கிறாங்க. உங்களை மாதிரியான ஆட்கள் தான் நீங்க கரெக்டா சொல்வீங்க. இந்த நாகமச்சம் அப்படின்னா என்ன, அது யாருக்கு நல்லது செய்யும், யாருக்கு கெட்டது செய்யுமா? நாகமச்சம்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க முன்னோர்கள் யாருன்னா அந்த எப்படி பண்ணை தொட்டும் சர்ப்பம் சொல்லுவாங்க, அங்கே இருக்கிற இது வந்து அடிச்சிருப்பாங்க. அது எப்படின்னா 2 பேர் பின்னின்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அவங்கள அடித்தாங்கன்னா அந்த நாகதோஷம் சர்ப்பம் வந்து மச்ச அவதாரத்தில் அந்த அம்மாவுக்கு இங்கே தான் இருக்கும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும். அவங்களுக்கு அந்த மாதிரி அந்த இடத்துல இருக்கும். 2 மற்ற 3 இடத்துல அவங்களுக்கு அந்த மச்சத்தை அந்த அம்மா இது அறிகுறி காட்டுவா, அந்த இடத்துல இருக்கும். ஆனால் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து நல்லதும் நடக்கும், சில பேருக்கு வந்து இது கெட்டதும் நடக்கும். ஏன்னா சில பேர் வந்து தெரியாமல் அடிச்சிட்டு இருப்பாங்க அம்மாவை. அவங்க 2 பேர் இருக்கும்போது தெரியாமல் அடிச்சிருப்பாங்க. சில பேர் வந்து இதுவாகவே அடிச்சிருப்பாங்க அந்த அம்மா. அதில் அந்த சாபத்தில் இப்போ நாகம் பார்த்தீங்கன்னா சில சாதாரணமாக சர்ப்பம்னு என்னவே ஒரு பயம் இருக்கும் அதுங்களுக்கும், நம்மளை ஏதோ அடிச்சிடுவாங்களோ இது வந்து அதில் தான் போய் அந்த அம்மா சீருவா. மற்ற இதுக்காகலாம் யாரையும் போய் இதுவும் பண்ண மாட்டா, எதுவும் பண்ண மாட்டா. இதில் தான் நல்லது கெட்டதுக்கும் இருப்பாங்கம்மா இது பண்ணிட்டு. ஓகே, இப்போ உதாரணத்துக்கு கெட்டது கொடுக்கணும்னா என்ன மாதிரியான கெட்டதுமா கொடுக்கும்? கெட்டது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்காது, இந்த கல்யாணம் இதுவே நிறைய பிரச்சனை வரும், கல்யாணம் நடக்காது, கல்யாண பிரச்சனை வரும், கிட்ட வரும் நின்றுடும். அப்புறம் அது மீறியும் கல்யாணம் நடந்தாலும் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் வரும். இப்போ இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்க என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணா அது வந்து மாறுமா? இங்க அம்மாட்ட வந்து வெள்ளநாகமாகிட்ட மடியேந்தி பிச்சை எடுத்து இது பண்ணி கேட்டு சோமவாரம் வரும். கார்த்திகை மாசத்துல 5 சோமவாரம், அதான் திங்கக்கிழமை சோமவாரம், திங்கக்கிழமை 5 சோமவாரம் இந்த அம்மாவுக்கு வந்து பால் பூஜை பண்ணி அந்த அம்மா சர்பத்தை நாங்கள் இது பண்ணி வைப்போம். மஞ்சள்ல வாங்கிட்டு வந்து அந்த மஞ்சள்ல அந்த அம்மாவோட இது பண்ணி சாங்கிய பண்ணி இது பண்ண நிறைவேறும். சூப்பர் சரியாயிடும். ஓகே, இப்போ யோகத்தை கொடுக்கும்னு சொன்னீங்க இல்லையா, யோகத்தை கொடுக்குறவங்களுக்கு வந்து அவங்க என்ன மாதிரி பண்ணால் இன்னும் யோகம் ஆவாங்க? அவங்க அதாவது இந்த அம்மாவை முழுமையாக நம்பி அவளுக்கு வந்து சகல ஒவ்வொரு பௌர்ணமிக்கு பூஜை இன்னும் அதிகம் பண்ண அவளுக்கு பிடிச்சமானதெல்லாம் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இன்னும் அதிகம் அது கிடைக்குமா. இப்போது கோயிலுக்கு வர முடியாதவங்க என்ன மாதிரி பூஜை அவங்க வீட்டில் இருந்தே பண்ணலாமா பௌர்ணமிக்கு? பௌர்ணமிக்கு பார்த்தீங்கன்னா அந்த அம்மாவுக்கு முதல் பிடிச்ச பழம் பார்த்தீங்கன்னா மாதுளை, செவ்வாழை, திராட்சை, பால் பானகம் தட்டி அந்த அம்மாவுக்கு வச்சுட்டு விளக்கு ஏற்றி பதிவிளக்கு ஏற்றி இந்த அம்மாவை மனசார நினச்சி வெள்ளநாகமா மனசார நினச்சி கும்பிட்டாங்கன்னா கண்டிப்பாக அந்த அம்மா முழுமையாக நம்பி கும்பிடணும். சில பேர் வந்து சொல்லிட்டாங்க, அவங்க அந்த கோயிலுக்கு போட சொன்னாங்க, அதனால நாங்கள் பண்ணுறோம் அப்படிலாம் இருக்கக்கூடாது. அந்த அம்மாவை முழுமையாக நம்பி, அம்மா நான் உங்களை நம்பிட்டேன், என்னால் வர முடியல, அதனால நான் இங்கே வீட்டில் இருந்து உன்னை கும்பிட்றோம்னா அவங்களுக்கு கண்டிப்பாக அம்மா காட்சி கொடுப்பா. இப்போது ஏதாவது வந்து ஒருத்தவங்க வீட்டு பக்கத்தில் வந்து புத்து இருக்கும், ஸோ அந்த பாம்பு புத்துக்கு போய் பால் வந்து எந்த நாட்களில் பாலும் முட்டையும் வச்சா சிறப்புமா? இன்னொன்று பார்த்தீங்கன்னா எல்லா கோவிலும் முட்டை பால் வைக்கிறாங்க, ஆனால் அந்த அம்மாவுக்கு எந்த நாகத்துக்கும் பார்த்தீங்கன்னா முட்டை குடிக்காது. அதுங்களுக்கு நீச்சல் இது பிடிக்காது. அதுங்களுக்கு அந்த வாசனையிலேயே சில இதெல்லாம் இறந்துருங்க. வெறும் பால் தான் அந்த அம்மா. அதோட பால் கூட பார்த்தீங்கன்னா அந்த மடக்கில் தான் வைக்கணும். சில பேர் அந்த புத்துல ஊற்றுவாங்க, அது என்ன ஆகும், அதுக்கு அந்த ஸ்மெல்லே இதாகிடும், சர்ப்பம் இதாகிடும். ஆனால் அது மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அவங்களுக்குலாம் இப்போ மடக்கில் வச்சுட்டு மஞ்சள் குங்குமம் தூவி விட்டுட்டு அந்த அம்மாவுக்கு வெள்ளிக்கிழமை இந்த சோமவாரம் சொன்ன பிறகு திங்கக்கிழமை அவங்களுக்கு இந்த சோமவாரத்தில் 5 வாரம் சோமவாரம் தொடர்ந்து போய் செஞ்சாங்கன்னா அவங்க என்ன வேணாலும் கண்டிப்பாக தீர்த்து வைப்பான். இந்த சோமவாரம் என்பது இந்து பீப்புளுக்கு தெரியுமா, மற்றவங்களுக்கு எப்படிமா தெரியும்? திங்கக்கிழமைமா, கார்த்திகை மாதம் திங்கக்கிழமையில் கார்த்திகை மாதம் ஆரம்பிக்கும் அந்த இது. திங்கக்கிழமை காலையில் போயிட்டு அந்த அம்மா வெறும் வயிற்றுல போயிட்டு பூ பழம் வெத்தலை பாக்கெல்லாம் வச்சு எங்கன்னா கோவில் பக்கத்தில் நாக கோவில் இருந்துன்னா அதுமாரி அவங்களுக்கு போய் அர்ச்சனை பண்ணி பூஜை பண்ணிட்டு வந்தால் எல்லா கஷ்டமும் தீரும். இந்த மடக்கில் வைக்கணும்னு சொன்னீங்கல்லம்மா, மடக்குனா பானை சட்டி இருக்குது இல்லைம்மா, கொட்டாங்குச்சியா இல்லை கொட்டாங்குச்சியில் மண்பானை, மண்பானையில் அந்த அம்மாவுக்கு அதுவும் காலையில் டைமில் வைக்கிறதோட சாயந்தரத்தில் வச்சாதான் 6 மணிக்கு மேலே 6 மணிக்குள்ள ஒரு 6 மணிக்கு 5:30 மணிக்கு அது 5 சாயந்தரம் மிடத்தி அந்த அம்மாவுக்கு மடக்கில் வச்சு அந்த அம்மா வேண்டின்னு வச்சு அந்த அம்மா வந்து குடிச்சிட்டு போவான் வந்து. ஆனால் அது நம்ம கண்ணுக்கு இவ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டா, அவள் வர்றதும் தெரியாது போகிறது. ஆனால் தான் எங்கள் கோவில் பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு மேலே வந்து கோவிலை சுத்த வேணான்னுவேன். மற்ற கோவில்லாம் பார்த்தீங்கன்னா சுத்தலாம் இது பண்ணலாம். எங்கள் கோவில் பொறுத்து பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு மேலே சுற்றக்கூடாது. ஏன்னா இவள் வந்து பூமிக்குள்ளே அப்படியே இதுவாக இருக்கிறதுனால உலாத்தி நிற்பா. நம்ம பாதம் பட்டு அவளுக்கு எதனா இதாக போகுதுன்னு 6 மணிக்கு மேலே சும்மா அப்படியே வந்து சாமியை கும்பிடுங்க,
எவ்வளோ நேரம் வேணால் கும்பிடுங்க, ஆனால் சுத்த வேணாம்னு சொல்லுவேன். இந்த கோயிலில் வந்து என்ன மாதிரியான சிறப்பு வழிபாடு பண்ணால் குடும்பம் நல்லா இருக்குமா? இவளுக்கு 9 பௌர்ணமிக்கு சிறப்பு பூஜை பண்ணனால சித்ரா பௌர்ணமிலேருந்து ஆரம்பிக்கணும். வீட்டிலேயே கூட இங்கே வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி வந்துட்டு அதுக்கப்புறம் அங்கே வீட்டிலேயே வந்து சிறப்பாக 9 பௌர்ணமி பூஜை பண்ணாங்கன்னா அவங்க எப்படியாப்பட்ட கஷ்டம் இருந்தாலும் அவள் தீர்த்து வைப்பாமா. இந்த காலசர்ப்ப தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைம்மா, சில பேருக்கு ஜாதகமே பார்த்தீங்கன்னா காலசர்ப்ப ஜாதகம் அப்படின்னு இருக்கும். அப்படின்னா என்னம்மா? காலதோஷ சர்ப்பம்னா அவள் குழந்தை பிறக்குது பார்த்தீங்களா, அந்த நேரம் இப்போ ஒரு குறிப்பிட்ட நேரம் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை, அமாவாசை, அப்புறம் செவ்வாய்க்கிழமை, அந்த டைம்ல எல்லாம் பிறந்தா அது மெயினாக அது நாகதோஷம், செவ்வாய் தோசை, அதெல்லாம் அந்த டைமில் நீங்கள் சொன்னீங்களே காலதோஷம் சர்ப்பதோஷம்னு, அதெல்லாம் குழந்தைங்களுக்கு இதாகும். அது என்னென்னா பாதத்தில் பிறக்கிறது. அவங்க வயிற்றுலேருந்து குழந்தை இதாகும்போது அந்த குழந்தை வந்து முதல்ல அந்த ஒரு இந்த சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு பாதத்தை வந்து வெளியே இது பண்ணிச்சுன்னா அப்போ அந்த சர்வம் இதாகும். அதுதான் அந்த இதுமா. இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா அந்த அமாவாசை அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ வந்துட்டு அமாவாசையில் பிறக்கக்கூடிய பசங்க வந்து யோகமா இல்லை என்னதுமா? நல்லது தான். சிலது வந்து சில பேர் வந்து கெட்டதோ நினைப்பாங்க, அப்படிலாம் கிடையாது. எப்படி சொல்றது, அமாவாசையில் பிறக்கிற பசங்க சில குடும்பம் எல்லாமே சொல்லுவாங்க திருடும், பொய் சொல்லணும், கெட்டது. ஆனால் அந்த மாதிரி கிடையாதுமா. அமாவாசையில் பிறக்கிறது பார்த்தீங்கன்னா ஆண் தெய்வம் காவல் தெய்வம் இருக்கிறாங்களா அவங்களுக்கு சமம். இப்போ இந்தம்மா கிடையாது, மற்ற தெய்வங்கள் காளியம்மா, கருப்புசாமி, பால் முனீஸ்வரன், அது மாதிரி எல்லா காவல் தெய்வம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சமம். ஆனால் இந்த மக்களுக்கு பார்த்தீங்கன்னா ஐயோ அது அமாவாசையில் பிறந்துச்சு அது குழந்தைய திட்டுவாங்கன்னா உண்மையில அந்த குழந்தை தான் நல்லா வளரும். அந்த மாதிரி இது நான் கூட கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி அமாவாசையில் பிறக்கிற குழந்தைங்களுக்கு வந்து அந்த ஆன்மீக இது அந்த நீங்கள் சொன்னது வந்து அதோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. அதை நானும் கேள்விப்பட்டிருக்கேம்மா. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கருப்புன்னு சொன்னீங்கல்லம்மா, இந்த இதை பற்றி சொல்ல முடியுமா? 18ஆம் படி கருப்பு அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். 18ஆம் படி கருப்புனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் கோவில் போனேன்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த கோவிலில் வந்து நான் கொஞ்ச நேரம் அபிஷேகம் பண்ணி இன்னொரு ஆள் பண்ணியிருந்தாங்க. அது எனக்கு பிடிக்கவே இல்லை. எப்படின்னா அந்த பாக்குக்கெல்லாம் போட்டு எனக்கு வந்து ஒரு கோவில் போனவே சாப்பிடாம விடாமல் ஃபுல்லாக அங்கே எல்லாம் பண்ணி முடிச்சு அதுக்கப்புறம் தான் நான் ஆகாரமே நான் இருந்துவேன் எங்கே போனாலும். அந்த மாதிரி பண்ணும்போது எனக்கு பிடிக்கல. அப்போ இந்த இடத்துல இவங்க தான் இருந்தாங்க. அப்போ அழுதுட்டு நான் வேண்டிக்கினேன், எனக்கு வந்து எனக்கு அங்கே பிடிக்கலப்பா, நீ இங்கே என் வீட்டுக்கே வந்துரு, நான் உனக்கு என்ன பிடிக்குமோ அன்னைக்கு நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க. சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முதல்ல இது பண்ணல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நாய் ரூபமா என் கூட துணைக்கு வந்தாங்க வாகனம் இது பண்ணி. ஆனால் அப்புறம் அது கொஞ்ச நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா காணும். என் கேட்டு வரைக்கும் என் கூட துணைக்கு வந்தார். ஏன்னா அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க சொன்னாங்க திருடன் இங்கே பக்கம் வளர்த்துறாங்க, கழுத்தை மூடிட்டு போங்க, நிறைய பேர் இது பண்ணுவாங்க. ஒரு காவல் தெய்வமாக அவர் வந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்லேயே பார்த்தீங்கன்னா திருடன் வந்து இது பண்ணியிருந்தேன். சக்தி டைமில் நான் காலையில் சீக்கிரம் எழுந்துப்பேன், 3 மணிக்கு 2:30 மணிக்கெலாம் எழுந்துப்பேன். ஏன்னா கோவில் வேலை இருக்கும், வீட்டு இதெல்லாம் பண்ணுற வேலையில் சாமி நாள்லாம் இன்னும் சீக்கிரம் எழுந்துப்பேன். அப்போ கொஞ்சம் பயத்தினால அங்கே வேண்டின்னு வந்தேன், அப்பா கருப்பா எனக்கு ஒரு காவல் தெய்வமாக நீ வந்து எனக்கு வீட்டில் துணையாக இருக்கணும்ப்பான்னு. அதேமாதிரி ஒரு பைரவர் எனக்கு கொடுத்தாரு, அது காவலாக இது பண்ணி கொடுத்தாரு. இவர் வந்து முதல் நான் மனசார வேண்டின்னு இது பண்ணி என்னோட பையனோட உருவத்தில் தான் காமிச்சார். இந்த இடத்துல நான் உனக்கு காவலுக்காக இங்கே இருப்பேன், நீ என்னை வாங்கி இங்கே வச்சு கும்பிட, நீயா வாங்க மாட்டேன், ஒரு ரூபத்தில் நான் வருவேன் அப்படின்னாரு. அதே மாதிரி வந்தார் இங்கே. அவர் இங்கே வந்து ஒரு பெண்ணு வந்து அந்த பெண்ணுக்கு கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சு நல்லா இதாகிடுச்சுன்னா நான் வேண்டி வச்சு இது பண்ணால் அதே மாதிரி அவர் வாங்கி வச்சாங்க. அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தையும் அவரோட நாளில் தான் பிறந்தான். ஆடிப்பெருக்கு 2ஆம் தேதி அப்போ அந்த டைமில் பிறந்தா. ஆடிப்பெருக்கு டைமில் இங்கே வந்து தீச்சட்டி எடுத்துட்டு மறுநாள் அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா கர்ப்பிணியாக வந்தா. நாங்கள் யாருமே வேணான்னிட்டோம், ஐயோ நீ எடுக்கக்கூடாது இது பண்ண. இல்லை நான் அந்த அம்மாவை பார்த்து அப்பாவை பார்த்து தான் வருவேன் அப்படின்ட்டு வந்தால் இங்கே வந்து தீச்சட்டி எடுத்தால் மறுநாள் இவரோட பூஜை அவள் பிறந்தா. சூப்பர். அந்த குழந்தை இப்போ நிறைய பேருக்கு குழந்தையின்மை பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு இல்லையாம்மா, குழந்தையின்மை உள்ளவங்க வந்து உங்கள் கோயிலில் என்ன மாதிரியான பூஜைகள் பண்ணால் குழந்தை நிற்குமா? இங்கே நான் முதல்ல வந்து ஒரு 5 வாரம் வர சொல்லுவோம்மா. அவங்கள முதல்ல இங்கே வந்து அம்மாட்ட வாக்கு கேட்டுப்பாங்க. வாக்கு கேட்டு அந்த அம்மா வந்து 21 நாளுக்கு பூஜை பண்ண சொல்லுவாங்க. அம்மா இந்த மாதிரி வந்து 21 நாள் பூஜை, நான்வெஜ் எதுவும் சாப்பிடாம அந்த 21 நாள் உங்களுக்கு குழந்தை வேணும் வேண்டிக்கிட்டு அது பூஜை பண்ணுங்கன்னுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த 5 வாரம் வருஷம் நாங்கள் பாருங்க, அப்போ அம்மா மடியில் 5 எலுமிச்சைப்பழம், மாதுளப்பழம், செவ்வாழைப்பழம் அதை வெடிச்சு கொடுப்பாங்க வேண்டிக்கின்னு. அது வந்து நைட்டில் வந்து கணவன் புருஷன் பொண்டாட்டி அதை சாப்பிட சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து 2 வாட்டி தடங்கலாம். இங்கே எங்கள் வீட்டு பக்கத்து பொண்ணே பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஹாஸ்பிட்டல் எல்லாம் தெரிஞ்சால் 5 வருஷம் குழந்தை இல்லாமல் இது பண்ணி ரொம்ப இது பண்ணி கஷ்டப்பட்டாங்க. அதுக்கப்புறம் இங்கே அம்மாட்ட வந்து வேண்டிக்கின்னு இது பண்ணி இப்போ 2 பொன் குழந்தை பிறந்துக்குது. பெரிய ஒருத்தி இருக்கிறா, நேற்று தான் அவளுக்கு பிறந்த, அவள் பௌர்ணமியில் தான் பிறந்தா பெரியவ.
நேத்தம் பிறந்த நாள் முடிஞ்சது. சின்ன ஒரு பாப்பாவும் பிறந்துருது இப்போ. அவங்க இவங்க ரொம்ப கும்பிடுவாங்க நல்லா இது பண்ணி. அதே மாதிரி கல்யாணம் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணலாமா? இப்போ நிறைய பேர் கல்யாணம் ஆகாதவங்க பார்த்தீங்கன்னா நிறைய கோசி பார்த்தீங்கன்னா செவ்வாய் தோசை இருக்கும், அதே போன கர்ம வினைகள் அதெல்லாம் இருக்கும். அதில் நிறைய பேர் இதுவாக இருக்கும். அவங்களுக்கு நம்ம கோவிலில் வந்து அம்மாவுக்கு மாலை சாத்திட்டு இங்கே உட்கார வச்சு ஒரு சர்ப பூஜை பண்ணுவோம். சின்ன வெள்ளி அம்மன் அவங்கள எவ்வளோ சொல்லிடுவேன், அதை வச்சு பூஜை பண்ணிவிட்டு அங்கே புதைச்சிருவோம். பெரியப்பா அங்கே புதைச்சி வச்சிடுவோம். எண்ணி ஒரு 3 மாதம் 1 மாதத்துக்குள்ள நல்ல செய்தி வந்து சொல்லுவாங்கம்மா, கல்யாணம் முடியும். அவங்க இந்த பூஜைக்கெல்லாம் என்னென்ன பொருட்கள் வாங்கி தர மாதிரி இருக்கும்? இப்போ உதாரணத்துக்கு இந்த நாகமச்சம் சொன்னீங்கல்ல, இப்போ அவங்களுக்கு வந்து அந்த பிரச்சனை போகணும்னா என்ன மாதிரியான பொருட்கள் வாங்கி எப்படிமா பண்ணணும்? அவளுக்கு மெயின் பார்த்தீங்கன்னா பால் தாம்மா, பால் மோர் அந்த இதுதான் அவளுக்கு ரொம்ப விரும்பும். அதே மாதிரி இது செவ்வாழை மாதுளை அது ரொம்ப விரும்பும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நாகப்பழம் அது ரொம்ப விரும்புவாது. இப்போ கூட அது எனக்கு இது உள்ளே இருக்குது, அது ரொம்ப விரும்பி சாப்பிடுவா. நாகப்பழம்னா அவளுக்கு ரொம்ப உயிர். எல்லா பழத்தோட அந்த பெருசாக நாகப்பழம் பார்த்திங்கன்னா அது வெள்ளை நாகமாத்துக்கு ரொம்ப விசேஷம். அது வாங்கி வச்சு கும்பிட்டாங்கன்னா அவங்க வீட்டு பெரிய நாகம் மாதிரி சர்ப்பமாக நல்லா உழுந்து வளரும். ஓ பரவாயில்ல. இந்த நாகம் சொல்கிறாங்கல்லம்மா, இந்த அதே மாதிரி சில பேருக்கு வந்து இந்த கருநாக்கு பயங்கரமாக இருக்கும், வாயில் ஃபுல்லாக அந்த மச்சங்கள் இருக்கும் இல்லையாம்மா? என்னம்மா சிரிக்கிறீங்க? அதை பற்றி சொல்லுங்கம்மா. அந்த மாதிரி அவங்க ஆள்கிட்ட சாபம் வாங்கக்கூடாது அப்படின்றாங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்க, அந்த கரு நாக்கு இதுவாக இருக்கிறது வந்து கடவுளோட பிளெஸ்ஸிங்ன்றாங்க. அது கடவுளோட பிளெஸ்ஸிங் தாம்மா. அது ஏதாவது சில பேர் சொல்லுவாங்க அந்த வாயில் இது பண்ணால் கெட்டதுனால இதை சொன்னால் அது அப்படியே பழிக்கணும், அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா. அது என்னன்னா ஆண் தெய்வத்துக்கு சமம். அவங்கெல்லாம் நாக்கில் வந்து அந்த கருநாக்கு இருந்தால் ஆண் தெய்வத்துக்கு சமம், அந்த மாதிரி தான். தவிர கடவுளோட செயல் அவங்க வந்து பிறப்பு பார்த்தீங்கன்னா அந்த கடவுளோயே அம்சமாக பிறந்திருப்பாங்க. அவங்களோட வரலாறே வேற இதுவாக இருக்கும். அதுதான் ஒன்று, தவிர தப்பாலாம் எதுவும் கிடையாது அந்த ஒரு இதெல்லாம். இன்னொன்று சில பேருக்கு வந்து அவங்க வந்து ஆன்மீக ஈடுபாடு அதிகமாக இருக்கும். நான் உங்களை மாதிரியான ஆட்கள் சொல்லாமல் எங்களை மாதிரி சாதாரண மக்கள் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இந்த ஆன்மீகத்துக்குள்ள அந்த ஈடுபாடு இருக்கும். அது எதனாலமா அந்த மாதிரி ஆன்மீகத்தில் எதுவும்? இப்போ சில பேருக்கு வந்து ஒரு அம்மனை ஒரு இல்லை ஆண் தெய்வத்தை ரொம்ப பிடிச்சிருக்கோம், அதில் ரொம்ப இதுவாக போக பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பேசுவாங்க, என்னை விரும்பி கும்பிட்றாங்க இது பண்ணாங்கன்னா அப்போ ரொம்ப அதிகம் காட்டுவாங்க அவங்கக்கிட்ட. அவங்களுக்கு அந்த உணர்வு எப்படின்னா, இப்போ வீட்டில் ஏதோ கணவர் மனைவிக்கு பிரச்சனையோ அப்போ இவங்கள யாருன்னா ஒருத்தர் நினச்சிக்கிட்டாங்கன்னா அந்த அவங்களுக்கு அந்த ஒரு நிம்மதி சாந்தம் கிடைக்கும், அதிக நல்லா இருப்பாங்க, சந்தோஷமா இருப்பாங்க. ஆனால் ஆன்மீகத்தில் ரொம்ப ஈடுபாடாக போகிறவங்களுக்கு நிறைய சோதிப்பாங்க, ரொம்ப கஷ்டத்தை அனுபவிப்பாங்க. அது என்னென்னா அவங்க குழந்தைங்களை விளையாடி பார்க்குறாங்க, வேற ஒன்றும் அவங்க வேற இதெல்லாம். எனக்கு சில பேர் சொல்லுவாங்க செய்வினை பண்ணிட்டாங்களா, நான் இவ்வளோ ஆன்மீகத்தில் இருக்கிறோம் இவ்வளோ இது பண்ணுறோம் அது மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஆனால் அந்த மாதிரிலாம் கிடையாது. இவங்க தான் விளையாட்டுக்கு இது பண்ணுறாங்க. நம்ம அதுமாரி நம்மளை கும்பிட்றாங்களாம் தான் பார்ப்பாங்க தவிர, ஆனால் சோதிச்சாலும் நீங்கள் நம்ம எதனா ஒரு ஆபத்துல இருந்தால் அந்த செகண்டில் காப்பாற்றி கொடுக்குறது அவங்க தான். இந்த சிவன் நிறைய பேர் வந்து சிவன் கிட்ட வந்து ப்ரே பண்ணவே பயப்படுவாங்க, ஐயோ அவர் பயங்கரமான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு. வேற மதத்தை சார்ந்தவங்களுக்கு இப்போ சிவனோட ஃபோட்டோஸ் இல்லை சிவனோட இது அதிகமாக வந்துகிட்டு இருக்கு, காசிலேருந்து அவங்களுக்கு யாராவது ஒரு மூலமாக வந்து பொருட்கள் கையில் வருது, ருத்ராட்சம் அது என்ன அறிகுறி? அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ருத்ராட்சம் வருதுன்னா உண்மையிலே நல்லது, ரொம்ப சக்தி வாய்ந்தது. அவங்க முன்காலத்தில் அவங்க தகப்பன் வந்து அந்த மாதிரி இதில் இருந்திருப்பாங்க, நம்மள மாதிரி ஆளுங்களை இருந்திருப்பாங்க. புரியுது. அவங்க பாட்டியோ அவங்க தாத்தாவோ நம்ம தமிழ் ஆளாக இருந்திருப்பாங்க. இப்போ அவங்க பரப்பு ஜென்மத்தை பார்த்தீங்கன்னா கிறிஸ்டினோ முஸ்லீமோ பிறந்திருப்பாங்க. அந்தோட இது போன இது விட்டு போன இதுவே அது இப்போ தொடரும். அது இப்போ நம்ம கோவிலுக்கெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா வந்திருப்பாங்க முஸ்லீம் கிறிஸ்டின், அவங்களாம் போன ஜென்மத்தில் நம்மள மாதிரி இதுவாக இருந்திருப்பாங்க. அவங்களோட சாபத்தில் தான் இப்போ நம்ம சாமிங்களை கும்பிட வர்றது, அதில் ஒரு நல்லது கிடைக்கும் அப்படின்னு இது பண்ணுவாங்க. ஸோ மக்களே கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய ஆர்வம் இருக்கலாம் இந்த கோவிலுக்கு வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, கண்டிப்பாக நீங்கள் நாகமணி அம்மா வந்து பாருங்கள். இந்த கோவில் ரொம்பவே விசேஷமான கோவிலுங்க. நாங்களுமே வரப்போ நிறைய பேர்கிட்ட விசாரித்தோம், ரொம்ப அருமையான கோவில்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு என்ன வேணால் பிரச்சனையாக இருக்கலாம், குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கலாம், கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகளாக இருக்கலாம், இல்லை எவ்வளோ சம்பாரிச்சாலும் வீட்டில் ஏதாவது ஒரு கஷ்டங்கள் இருந்துக்கிட்டே இருக்கலாம். உங்களுக்கு எந்த கவலையாக இருந்தாலும் எல்லாமே காலடியில் கொடுத்துருங்க, அம்மா காலடியில். உங்களுக்கு இந்த கோவிலுக்கு வந்து நீங்க விசிட் பண்ணுங்க. அம்மா சொன்ன மாதிரி பானுநகர் புதூர்க்குள்ள வந்தீங்கனாலே வெள்ளை நாகாத்தம்மன் கோவில்னு போட்டாலே எல்லாருக்குமே சொல்லிடுவாங்க, ரொம்ப ஈஸியா இருக்கும். அம்மா உங்களோட பொன்னான நேரத்தை எங்களுக்காக நீங்க ஸ்பெண்ட் பண்ணி எங்களோட வியூவர்ஸ்க்காக நிறைய விஷயங்களை சொன்னீங்க அம்மா, மிக்க மகிழ்ச்சி. ரொம்ப நன்றிம்மா.